தமிழ்மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் மதி. 2026 தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு பேச்சுவார்த்தை வரும்போதெல்லாமே இப்போ அதிமுகவோட தாவேகா கூட்டணி போகுதா இல்லையா, இல்லை தாவேகா தலைமையில் கூட்டணியா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் பேசினா அது ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இப்போ இடையிலேயே இல்லை அதிமுகவோட தாவேகா கூட்டணி போகுது, சீட்டு இத்தனை சீட்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. இப்போ திரும்பவும் இல்லை கூட்டணியெல்லாம் போகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுருக்கு. என்ன விஷயம்? ஸோ இப்போ தாவேகா தரப்பில் அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்ன ஒரு விஷயம், அது விக்கிரவாண்டி மாநாடுலேருந்து தாவேகா தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் முதன்மை சக்தியாக வரோம், விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் கூட்டணி வருவங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம். இதுதான் தாவேகாவுடைய ஸ்டாண்டாக இருக்குது. மீதி பேசக்கூடியது எல்லாமே பேசக்கூடிய நபர்களுடைய விருப்பு வெறுப்புகளும் பொருளாதார நலன் சார்ந்தும் இருக்குது. ஓகேவா? அதிமுக கிட்ட காசு வாங்கினா அதிமுக கூட்டணி போகணும் அப்படின்னு பேசுவாங்க. இல்லை ஜானகிட்ட வாங்குற பேமெண்ட்டுக்கோ, ஆதவர்ஜனா கிட்ட வாங்குற பேமெண்ட்டுக்கோ, இல்லை அவங்களுடைய திமுக எதிர்ப்பு வெறுப்பு அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் தலைமையில் யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறது அப்படின்னு தான். பேச்சுவார்த்தை நடந்துச்சு, இவ்வளோ கேட்டாங்க அவ்வளோ கேட்டாங்க. அதை ரெண்டு தரப்புல சில ஆட்கள் சொல்கிறாங்க. பட் ஆனால் அஃபிஷியலாக வெளியே அவங்க டிக்ளேர் பண்ணது இதுதான். அதிமுக சைடில் எடுத்துக்கிட்டாலுமே எடப்பாடி தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்காங்க. பாஜக திமுக தவிர தமிழ்நாட்டில் யார் வேணால் வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. கூட்டணி ஆட்சிக்கு எங்கள்கிட்ட இடம் கிடையாது அப்படிங்கிறது அதிமுகவுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நடுவில் மறுபடியும் அந்த விஷயம் வரும்போது மீண்டும் ஒரு முறை தாவேகா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த முதலாம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டுக்கான துவக்க விழா அந்த கொண்டாட்டத்திலேயே ஆதவர்ஜனா பேசியிருந்தார். 45 சீட்டுக்காகலாம் நாங்கள் வரல, நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கோம். விஜய் பேசும்போது கூட அந்த இங்கிலீஷில் பேசும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட வி ஆர் எமர்ஜிங் எஸ் எ பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் அவர் பதிவு பண்ணார். அதனால் அவங்க அந்த நோக்கில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது தாவேகாவுடைய அவங்களுடைய முழுக்க விஜய் மற்றும் தாவேகாவுடைய தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இப்போ அதிமுக கூட போகிறாங்க போகலை அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம அதை நம்ம போகணும் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்ல. இப்போது என்ன ஆப்ஷன்ஸ் வரும், பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பேசினோம்னா, அதிமுக கூட கூட்டணி போனாங்க அப்படின்னா விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும். விஜயகாந்த் 8%, 10%, 11% வரைக்கும் போனவர் அடுத்து கூட்டணி போனனால அப்படியே போயிடுச்சு. இப்போ அதிமுக கூட விஜய் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் விஜய் என்றைக்குமே தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவோ பிரைமரி ஃபோர்ஸாகவோ காட்டிக்கொள்வதற்கு அவ்வளோ என்ன சொல்ல முடியும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் கலை யதார்த்தம். விஜயகாந்துக்கு அது நடந்திருக்கு, வைகோக்கு நடந்திருக்கு, எல்லாத்துக்குமே அது நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பிரதான எதிர்க்கட்சிகளாக இருந்து கொண்டு இருக்கும்பொழுது, இருதுரு அரசியல் செய்யும் பொழுது நீங்கள் வரணும், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரீங்க அப்படின்னா அது நீங்கள் தனிச்சு களம் காண்ட வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. சபார்டினேட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வேறு வழி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 26 விஜய் தாவேகா அதிமுக கூட்டணிக்கு இசைவு தெரிவித்து போகிறாங்க அப்படின்னா 31 வேறு வழியே இல்லாமல் அவர் திமுக கூட கூட்டணி போயாக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவார். அந்த நிலைமை தான் விஜயகாந்துக்கு வந்துச்சு. 11 அதிமுக கிட்ட போனாங்க. கட்சி அதிமுக சுகல்சுக்களாக ஜெயலலிதா உடைச்ச பிறகு திமுக கிட்ட கூட்டணிக்கு போக வேண்டிய நிர்பந்தம். கடைசி நேரத்தில் அதை ஒரு ஸ்கெட்சு போட்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சில 100 கோடிகள் சுற்ற கோடிகளை வாங்கி ஒரு கூத்தை பண்ணி விஜயகாந்தை வெளியே இழுத்து விஜயகாந்தோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 2026 அதே நிலைமை விஜய்க்கு வருமா? கோர்ஸ் விஜய்க்கு ஒரு விஜயகாந்த் அளவுக்கு இல்லைனா கூட என்ன சொல்ல முடியும், விஜயகாந்த் அளவுக்குங்கிறத தாண்டி அதை விட கூட பொட்டன்ஷியல் இருக்குது, ஓட் பில்லிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அந்த விஜய் தனித்து களமிறங்கும் போது எதிர்காலத்தில் விஜய் ஒரு மேஜர் ஃபேக்டராக, இன்றைக்கி டிஎம்கே ஏடிஎம்கே எங்கேயாவது ஒன்று வீக்கன் ஆகும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக களத்தில் அரசியல் செய்தால் தாவேகா இருக்கும். அப்படிங்கிறனால பெட்டர் ஆப்ஷனாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தனிச்சு போகிறதுங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்க ஆசைவாதத்தை தான் இருக்கணும். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதற்கு விஜய் அரசியல் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது சரியான ஒரு முடிவாக இருக்குது. ஷார்ட் டேர்ம் கெயின், லாங் டேர்ம் கெயின் ஒன்று இருக்குது. ஷார்ட் டேர்ம் கெயின் அப்படின்னா திமுக வீழ்த்துவது மட்டும் தான் எங்களோட இலக்கு அப்படின்னு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக தாவேகா அதிமுக கூட்டணி ஒத்துக்கொண்டா லாங் டைமில் அது ஒரு பிரச்சனையாக வரும்.
இப்போ லாங் டைமாக பார்க்கணும், ஒரு கன்சிஸ்டிங் பாலிடிக்ஸை எடுக்கணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணான்னா, இப்போ 26 தனிச்சு நிற்கிறாரு, அடுத்து 29 இன்னும் பெரிய ஒரு ஃபோர்ஸாக வருவார். இப்போ 26 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க பெருசாக ஜெயிக்கல, ஒரு 2 டைம் 2006 விஜயகாந்த் ஜெயிச்ச மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் ஜெயிக்கிறாங்க, 26 தாவேக்கா தனிச்சுன்னு ஜெயிக்கிறாங்கன்னா கூட ஒரு 10% மினிமம் 10லேருந்து 12% ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கூட போகலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. அப்போ இன்னும் கூட வந்து 29 அவங்க இன்னும் பெரிய ஃபோர்ஸாக வரலாம், தேர்டு அலையன்ஸாக வரலாம். 26லேருந்து 29 வரைக்குமான பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க இன்னும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம். 29க்கு அப்புறம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து அவங்க வந்து 31 பெரிய அலையன்ஸை இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அலையன்ஸை அவங்க அன்றைக்கி கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அப்படிங்கும்போது அது என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். அதில் வந்து மறுபடியும் அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது எலெக்ஷனில் இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லேயும் நிற்கலை, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இப்போ இது மாதிரிலாம் விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தாண்டி இப்போவே வந்து நாங்கள் தான் இதுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ நாளுக்கு வந்து எதிர்க்கட்சி அப்படின்னு வந்து மேடைகளில் பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு சரி இல்லை. இப்போ அவங்க எதிர்க்கட்சி நாங்கள் தான் அடுத்த 62 வாரங்களுக்கு நாங்கள் தான் எதிர்க்கட்சி, எங்கள் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஆதவர்ஜனா பேசினார். சரி, ஆதவர்ஜனா பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆதவர்ஜனாவுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ராடிக்டரியாக இருக்கும். ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு திமுகவை விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கார். திமுகவுடைய ஊழலில் அனுபவித்து கொண்டிருப்பவர், பலன் அனுபவித்து கொண்டிருப்பதில் நபர்களில் உங்கள் மாமனாரும் ஒருத்தர். லாட்ரி வித்த காசில் தான் நீங்கள் இது பண்ணீங்க. 2021 இதே திமுக கிட்ட நீங்கள் வரும்போது திமுக அன்றைக்கி ஊழலே பண்ணலையா? திமுக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மணி மட்டும் தான் வச்சுருந்தாங்களா? பிளாக் மணி எங்கேயுமே இது பண்ணலையா? எங்கேயுமே ஓட்டு காசு கொடுக்கலையா? ஸோ ஆதவர்ஜனா வந்து எங்கே பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அங்கே பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, நாங்கள் தான் 62 வாரங்களுக்கு எதிர்க்கட்சி அப்படின்னா முதல்ல நீங்கள் அரசியல் கட்சியாக நான் களத்துக்கு வரல, களத்துக்கு கட்சியாக வாங்க, அப்புறம் எதிர்கட்சி அவர்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி எடப்பாடியும் பதில் கொடுத்துட்டார். திமுகவை தவிர தமிழ்நாட்டில் எல்லாருமே எதிர்கட்சி தான். இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கனால ஆட்சியில் இருக்க திமுக, ஏன்னா கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சென்ஸ் வந்து. இன்னொன்று வந்து ஆதரவு கொடுத்துருந்தா அது கூட்டணி அரசு ஆட்சி அப்படிங்கும்போது அமைச்சர் வேலை இடம்பெற்று இருந்தால் மட்டும்தான் அது கூட்டணி ஆட்சி. ஸோ திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், மதிமுக எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நீங்கள் அசம்பிளியில் பார்த்தாலே தெரியும், உட்காந்துருக்கும்போது திமுக ஒரு பக்கம் உட்காந்துருக்கும், எதிர்த்தரப்பில் தான் விசிக, வாழ்வுரிமை கட்சியிலேருந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஃபேக்ட். எடப்பாடி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் எல்லாருமே எதிர்கட்சி தான் தம்பி, ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி யார், அந்த ஸ்டார்ட் இருக்குது, அது எங்கள்கிட்ட தான் இருக்குது, எங்களால் மட்டும்தான் முடியும், அதிமுகவில் மட்டும்தான் முடியும். 26 வரைக்கும் நாங்கள் தான் எதிர்கட்சி, 26 நாங்கள் ஆளுங்கட்சி அப்படிங்கிறார். ஸோ ஃபேக்சுவலாக பார்க்கும்போது அதுதான். 21 இவங்க, 16 திமுக, 11 விஜயகாந்த் உட்காந்தார். இந்த மாதிரி வரும். இப்போ என்ன அப்படின்னா, கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சி எதிர்கட்சியாக உட்காந்துது. 2011 விஜயகாந்த் உட்காந்தார், அதிமுக கூட்டணியில் இருந்துட்டு எதிர்கட்சியாக உட்காந்தார். அதே மாதிரி 91 வந்து காங்கிரஸ் உட்காந்துச்சு, அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துச்சு. அப்போ திமுக கொஞ்சம் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு வந்து படுதொலை அடைஞ்சாங்க. 96 அம்மையாருடைய அராஜக ஆட்சிக்கு முடிவுக்கு கட்டுறேன் அப்படின்னு திமுக மறுபடியும் பவருக்கு வந்துச்சு. அப்போ திமுக கூட கூட்டணியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் வந்து எதிர்கட்சி தலைவராக அன்னைக்கு இருந்தார். அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் விஜய் எதிர்கட்சியாக சட்டமன்றத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி தமிழ்நாட்டில் சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு ஓட் பர்சன்டேஜ் வேணால் எடுக்கலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தாவேக்காவுக்கு. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி அப்படிங்கிறது வாயில் என்னவெல்லாம் சொல்லலாம், ஓகேவா? அதுலேயும் இப்போது களத்தில் வந்து எதிர்கட்சி அப்படின்னா இப்போ சீமான் ஒரு ஸ்டெப்மெண்ட் பேசுவார், அண்ணாமலை பேசுவார், இப்படியாக ஏகப்பட்ட ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இம்பேக்ட் கிரவுண்டில் நீங்கள் என்ன இம்பேக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி அதிமுகவாவது அங்கங்கே ப்ரெசன்ஸ் இருக்குது, மீதி யாருக்குமே கிரவுண்டில் ப்ரெசன்ஸே இல்லை அப்படிங்கிறத துரதிர்ஷ்டவசமான உண்மை. சரி, இப்போது ஆதவர்ஜனா பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கணுமா அப்படின்றீங்க? அதுக்கு தானே இப்போ வந்து வேகமாக வந்து இபிஎஸ் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட மைக்கு போட்டு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி களத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களால் மட்டும் தான் பிரதான எதிர்கட்சி ஆக்க முடியும் அப்படின்னு. இப்போ 1952 முதல் பொது தேர்தல் வருது, 57 திமுக தேர்தல் களம் காட்டுறாங்க, 62 அவங்க எதிர்கட்சியாக வராங்கன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளாக யார் உட்கார்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு தெரியும். 62 திமுக எதிர்கட்சி 50 எம்எல்ஏக்கள், 67 திமுக ஆளுங்கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி.
71 அதே நிலைமை வருது. 77 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. இடையில் 91, 96, 2011 3 காலகட்டங்கள் மட்டும்தான் திமுக அதிமுக அல்லாத கட்சிகள் ஆளுங்கட்சிகளாக வந்திருக்கு. காங்கிரஸ், தமிழ்மாநில காங்கிரஸ், தேமுதிக. இதுலேயும் வந்து ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அதிமுக ஆளுங்கட்சியான அதிமுக கூட்டணி வச்சு எதிர்கட்சியாக வந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக கூட கூட்டணி வச்சு வந்தாங்க. தேமுதிக ஆளுங்கட்சியான அதிமுக கூட கூட்டணி வச்சு வந்தாங்களே ஒழிய தனிச்சு ஒரு கட்சி எதிர்கட்சியாக வர்றது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஆளுங்கட்சி கூட கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி எதிர்கட்சியாக வரணும் அப்படின்னா அவங்க எய்தர் டிஎம்கேவாக இருக்கணும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கணும். திஸ் இஸ் த ஃபேக்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் டேட்டா. ரைட். ஒரு பக்கம் இவர் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃப் வந்து பர்சனல் வேறு ஒர்க்கு வேறு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அறிக்கையெல்லாம் கொடுத்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வந்து அந்த அறிக்கை போட்டிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, ப்ரொஃபஷனல் வேறு, நாங்கள் தனியாக பிரித்து வச்சுட்டோம். அதனால் அவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு எங்களை நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, ஆதவர்ஜுனா அப்படிங்கிற நபர் இருக்கார்ல, ஆதவர்ஜுனா அப்படிங்கிற நபர் ஸ்போர்ட்ஸில் சாம்பியனாக இருக்கார், ஃபெடரேஷன்ஸில் வந்து தலைவராக இருக்கார். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆதவர்ஜுனா என்னவாக அறியப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருடைய ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் விட்டுட்டா இன்னைக்கு ஆதவர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் இருக்குல்ல, ஆதவர்ஜுனா இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அந்த அங்கீகாரம் எங்கேருந்து வருது? ஆதவர்ஜுனா இன்னைக்கு தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் வேளாண்மை பிரிவு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிகே கூட வேலை பார்த்துருக்காரு. இதெல்லாம் எங்கேருந்து சாத்தியப்பட்டுச்சு, எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, மார்ட்டினின் மருமகன், மார்ட்டினின் பணம் இல்லை அப்படின்னு ஆதவர்ஜுனா மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் வந்து கஷ்டப்பட்டு படித்த எளிமையான பேக்ரவுண்டில் வந்தேன். எளிமையான பேக்ரவுண்டில் வந்த நீங்கள் எப்படி கோடிகளுக்கு அதிபதி ஆனீங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் தான் அந்த டெய்ஸியுடைய திருமணம். அந்த நபர் தான் டெய்ஸி திருமணம் தான். அதில் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அவர் பணம் பெற்றிருக்கார். ஓகே, சரி தப்புங்கிறத தாண்டி அஃப்கோர்ஸ் மாமனார் சொத்து, அதுக்குள்ளே நம்ம போகல. இப்போது இங்கே என்ன டாக்ஸ் வருது அப்படின்னா, ஆதவர்ஜுனா வந்து டிவிகேக்குள்ளே இருக்கார், டிவிகேல இருக்கார். அவங்க வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாங்க. எந்த ஆளுங்கட்சியை? திமுகவும் அதிமுகவும் எதிர்க்கிறார்கள். அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல ஆப்வியஸாக அவர் செலவு பண்ணுறார். தாவேக்காவுக்கு சில 100 கோடிகளை ஆதவர்ஜுனா செலவு செய்வார். செலவு செய்வதற்கு ஏற்கனவே சில கோடிகள் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கோடிகள் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சி நடந்துச்சுல்ல, அதுக்கும் ஆதவர்ஜுனாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அப்போது இங்கே அந்த காசு மார்ட்டினுடைய டைரக்ட் காசா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மார்ட்டின் யார் அப்படின்னா, லாட்ரி அதிபராக அறியப்படுகிறார். அதை தாண்டி வந்து கல்வித்தந்தை அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அப்படின்னா கூட மார்ட்டினுக்கு என்ன ஒரு என்ன சொல்ல முடியும், அவர் தன்னை வந்து அவர் மேலே கேஸஸ்லாம் இருக்குது. ஓகேவா, அவர் யாராக அறியப்படுகிறார் அப்படின்னா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நெருக்கமான நபராக, கோடிகளுக்கு வந்து பல 100 கோடிகள் வந்து தேர்தல் ரீதியாக ஒயிட்டில் கொடுக்கக்கூடிய நபர் தான் மார்ட்டின். இப்போது தாவேக்கால அவருடைய மருமகன் இருக்கார். அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் மார்ட்டின் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பொதுகளில் வைக்கப்படும் பட்சத்தில் அது மார்ட்டினுடைய பிஸ்னஸ் அஃபிலியேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பிரச்சனை வரும். அதுபோக அம்மையார் டெய்ஸி அவர்கள் மேலே வந்து வருமான வரித்துறை வழக்கு இருக்குது. அவங்க மேலேயும் அவங்க தாயார் மேலேயும் வழக்கு இருக்குது. திடீர்னு வருமான வரித்துறை அப்படி தூசி தட்டி எடுத்தா அப்படின்னா யார் உள்ளே போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க குடும்பத்தில் கேஸ் இல்லாத நபர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா கிட்ட மட்டும் தான் கேஸ் அஃபிஷியலாக எஃப்ஐஆர் இல்லைன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்து மேலேயும் கேஸ் இருக்குது. ரெண்டாவது அவங்க போட்டிருந்த அறிக்கையில் ஃபஸ்ட்டு ஒரு 2 வரையும் வாசித்தோடனே இவங்க வந்து இவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு அதை பார்த்தோன்னே தோணிருக்கு. அது வந்து என்ன சொல்ல முடியும், அது அப்படி ஒரு பார்வை வைக்கக்கூடாது, தவறான பார்வை தான். பார்க்கும்போது வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை பார்க்கலாம். ஆனால் நம்மளுடைய என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே சந்தேகம் கொண்டு பார்க்குறது, அதில் ஏதாவது வந்து தவறாக புரிஞ்சுக்கிறது, அது நம்மளோட ராங் இன்டர்பிரேஷன் தான். ஸோ இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் இதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க திமுக கூட இருக்கும்போதும் இந்த பிரச்சனை வரல, விசிகாக்குள்ளே இருக்கும்போதும் அந்த பிரச்சனை வரல, தாவேக்காவில் இணைந்து தாவேக்காவில் அந்த நிகழ்ச்சி நடத்தி முடித்த பிறகு தான் இந்த பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துலனா இடியோ இன்கம் டேக்ஸோ வாட் எவர் இட் மேபி, இடி ஏற்கனவே வந்து மார்ட்டினை சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேஸில் தான் அவருக்கு சாதகமாக திமுக கோர்ட்டில் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி
திமுக ஃபேவர் பண்ணுச்சுன்னு இப்போ இடி கேஸ் போட்டு க்ளோஸ் பண்ண கேஸை இடி மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. ஆதவர்ஜுனா எங்கள் எங்கள் தைரியம் இருந்தாலும் எங்கள் மாமனாரை கைது செய்து பார்ப்போம் அப்படின்னு பேசுவாரா? திமுக ஊழல் செய்கிறது, இடி வந்து அவரை கைது செய்யட்டும் அப்படின்னு பேசுவாரா? பேக்கப் பண்ணது திமுக, அது வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. இப்போ வந்து திமுக வந்து எங்கள் மாமனாரை வந்து தப்பு பண்ண மாமனாரை காப்பாற்றிச்சு, அதனால இடி அவரை கைது பண்ணட்டும் அப்படின்னு பேசுவாரா ஆதவர்ஜுனா? அதான் பர்சனல் வேற ஒர்க் வேறன்னு பிரிச்சிட்டாங்கல்ல. அதான் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதா. இன்னொன்று வந்து ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் மார்ட்டினுடைய மனைவி, அவங்க வந்து ஐஜேக்கில் இருக்காங்க. ஒரு நபர் வந்து ஒரு இயக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார், இன்னொரு நபர் வந்து புதுச்சேரி பாஜக இருந்துக்கிட்டு இருக்கார். அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக புதுச்சேரியில் பாருங்க, ஒரு குடும்பத்தில் எவ்வளோ ஜனநாயகமாக இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு கட்சியில இருந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை அவங்களுக்கு பிடிச்ச கட்சியிலேருந்து செய்கிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சேஃபாக ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ரைட்டு. சரி, இது போக எப்பவுமே வந்து நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதுமே அறிக்கை முதல்ல இவர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அன்புமணி, ராமதாஸ் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் அறிக்கை வந்து கண்டிப்பாக வந்துடும். இப்போவும் அதே மாதிரி தெலுங்கானாவை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கல்வி தொடர்பாக ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க போலயே. அதாவது வந்து இன்னமும் சொல்கிறேன், மருத்துவர் எஸ் ராமதாஸ் பெரிய ஐயா, ஓகேவா, பெரிய மருத்துவர், அவர் மேலே வந்து நான் மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறேன். சில அரசியல் செயல்பாடுகள் சாதிய செயல்பாடுகளாக அவர் சுருங்கி போய்விட்டாலும் அவருடைய பங்களிப்பு ஆரம்ப காலகட்டத்தில் சிறப்பாகவே இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு அரசியல் அவர் பேசுகிறார் அப்படின்னா தெளிவாக இருக்கும். அந்த அரசியலில் சரி தவறு அப்படின்னு தாண்டி அந்த கிளியர் கட்டாக இருக்கும். குழப்ப மாட்டார், பேக் அடிக்க மாட்டார், உருட்ட மாட்டார். இப்போ கூட வந்து அமித்ஷா பேசிட்டு போயிருக்கார், டீலிமிட்டேஷனில் வரும். அமித்ஷா பேசுனதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லுங்கள், வாய் வார்த்தையெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி தான் இவரும் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து கிரெடிட் கொடுத்து இவர் பார்த்தீங்களா எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும். அது எப்படி எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ, என்னை அறிவாளி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு இந்த இளையராஜா வந்து ஒரு விஷயத்தில் கேட்பார், அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து கேட்பார். ஏதோ ஒரு சேரிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பார், அங்கே சிம்போட பீப் சாங் இஷ்யூ பற்றி கேட்ட உடனே அறிவு இருக்கா, எங்கே வந்து இதை கேட்கணும்னு அறிவு இருக்கா உனக்கு கேட்டிருக்கு அப்படின்னா, அறிவு இருக்கா அப்படின்னு இருக்குது அப்படின்னு, உனக்கு அறிவு இருக்குன்னு எந்த அறிவை வச்சு சொல்கிற அப்படின்னு இளையராஜா கேட்பார். அந்த மாதிரி தான் என்ன அறிவாளி நீ எப்படா சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு அன்புமணி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா தெலுங்கானாவை பார்த்து கற்றுக்கங்க. என்ன கற்றுக்க சொல்கிறாரு அப்படின்னா, தெலுங்கானாவில் தெலுங்கு வந்து கம்பல்சரி அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்படி நேற்று முன்னாடி நம்மளே கூட பேசியிருந்தோம், அதை வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு. தெலுங்கானா மட்டும் இல்லை, பஞ்சாப்லேயும் போட்டிருக்காங்க, கர்நாடகாலையும் அந்த சட்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அன்புமணி தெலுங்கானாவெல்லாம் பார்க்க சொன்னவர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம விட்டுட்டாரு. தமிழறிஞர்களுக்கு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி தமிழ் கட்டாயமாக்கப்பட்டு கலைஞர் கடந்த 2006-11 திமுக ஆட்சியில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதிமுக அம்மையார் இருக்கும்போது அது கொண்டு வந்து எடப்பாடி கிடப்பில் போட்டு நீதிமன்றம் போய் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் எழுதாமல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் படிக்காமல் ஒருத்தர் வந்து 10வது பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் அது சிபிஎஸ்சியோ ஐசிஎஸ்சியோ கேந்திர வித்யாலயாவுக்கும் இராணுவம் நடத்தக்கூடிய சைனிக் பள்ளிகளுக்கு மட்டும்தான் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஒன்றிய அரசுடைய ஸ்பெஷல் பர்மிஷன் வச்சுருக்காங்க. போக எந்த பள்ளி தமிழ்நாட்டில் இயங்கினாலும் அவங்க 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயமாக படிக்க வேண்டும். இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து இப்போ உருட்டுறாங்கல்ல, ப்ரைவேட் ஸ்கூல் 56 லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு ஹாஃப் பேக்கடு டேட்டா சொல்கிறார். தமிழில் சொன்னோம்னா தான் வந்து நாகரிகம் இல்லைங்கிறாங்க. ஹாஃப் பேக்கடு டேட்டா ஒன்று கொடுக்குறாருல, அரசு பள்ளி 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க, அதை கூட 4 லட்சம் எக்ஸ்ட்ராவாக தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசு பள்ளி 52 லட்சம் மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி தனியாக இருக்குது, அதுபோக சமச்சீர் கல்வியை பின்பற்றும் தனியார் பள்ளிகள் அப்படின்னு இருக்குது. சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோடைய பர்சன்டேஜ் 3.8 விழுக்காடு தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோட பர்சன்டேஜ் 3% தான். அவங்க மட்டும்தான் மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ் கம்பல்சரி. போன வருஷம் சிலபஸ் ஒரு டைம் டேபிள் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை 2025 டைம் டேபிள் எடுத்து பார்த்தாலும் சரி, 10th டைம் டேபிள் பார்த்தா தமிழ், இங்கிலீஷ், லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அப்புறம் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 3 இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, இல்லை சிபிஎஸ்சி இருக்குன்னா அங்கே 8th வரைக்கும் ஹிந்தி ஒரு சில ஸ்கூல்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க 9th and 10th லாங்குவேஜ் ஆப்ஷனல்னு எடுத்து தமிழுக்கு பதிலாக ஹிந்தி எடுக்கும் பட்சத்தில் அங்கே தமிழை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ
10th வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் கம்பல்சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஐயா அன்புமணி அவர்களுக்கு பணிவோட சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது தெரியாமையா அப்போ இவர் இதெல்லாம் அங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு? அந்த பாயிண்ட் தான் வந்தால் நீங்கள் ஏன் இதை பேசுனாரு, 3 நாளைக்கு முன்னாடி வேறு பேசினவர் இன்னைக்கு ஏன் பேசுனார் அப்படின்னா, ஐயாவுடைய ராஜ்யசபா பதவிக்காலம் முடிய போகுது, அதுக்கு பாஜக கிட்ட ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு பெண்டிங் இருக்குது, அவங்க ஓட்டு வேணும், அதிமுக ஓட்டு வேணும், அதனால இப்போ வந்து தமிழ்நாடு அரசை திட்டி பாஜக கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் ஐயா அந்த ஸ்கெட்சு போட்டுன்னு இருக்காரு. அப்போ கூட வந்து தமிழை கட்டாயமாக்குங்கன்னு தானே அவரும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹிந்தியை இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கு கொஞ்சம் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதை மறந்துட்டீங்களே. நீ வந்து 40,000 ரூபாய்க்கு எஜுகேஷன் பட்ஜெட் போடுறாங்களாம், 40,000 ரூபாய்க்கு எஜுகேஷன் பட்ஜெட் போட முடியுமா? கோடிகளை மறந்துட்டாரு. சரி ஓகே, அது சிப்பாவத்த டேங்க்கு 4 லட்சம் கோடிக்கு நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, 40,000 கோடிக்கு எஜுகேஷன் பட்ஜெட் போடுறீங்க, அதில் வெறும் 2,000 கோடி தானே, கொடுக்க மாட்டேன்னா வேணாம் தூக்கி போட்டு போயிருங்க அப்படின்ட்டார். இப்போ அது 3 நாளைக்கு முன்னாடி அது எப்படி காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோன்னு கேட்ட அன்புமணி இப்போ கொடுக்காட்டி என்ன தூக்கி போட்டு போங்க அப்படிங்கிறார். இப்போ பாஜக குழுக்குழுன்னு இருக்குமா? மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.